எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எதில் பார்க்குறவங்க வந்து நம்மளை தாண்டி எந்த ஒரு எதிராகவும் எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே வந்து இந்த ராஜ வசியமை அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. அது உண்மையாகவே எந்த அளவுக்கு உண்மை, அது பயன்படுத்தினா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த ரெண்டு கண்ணுக்கும் இடையில மூன்றாவது கண்ணுன்னு ஒன்று இருக்குது, நெற்றிக்கண். அதில் தான் இந்த மை வைக்கிறது. யார் எழுந்திருச்சு பேசினாலும் யார் எழுந்திருச்சு கேள்வி கேட்டாலும் அவங்களை இவர் பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டு கீழே பார்த்து உட்கார்ந்தே இருப்பார். எழுந்திருச்சு இவர் முகத்தை பார்த்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் வராது. கடினமான வார்த்தைகளால் பேச முடியாது. அதுதான் அந்த சபையை கட்டுப்படுத்துறதுன்னு பேர். கையில் கயிறு கட்ட சொல்கிறாங்க, கட்டுறாரு. கருப்பு கலர் கோட்டு போட சொல்கிறாங்க, போடுறாரு. நெத்தியில் பொட்டு வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறாரு. திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனார். வேலு வாங்க சொன்னாங்க, வாங்கினார். நீங்கள் கவுண்டிங் போய்கிட்டே இருக்குது. 100 தாண்டிருச்சு. அதுக்கு பிறகு தான் அவருக்கு மகிழ்ச்சியாக வந்துச்சான். உடனே இந்த சோதிடருக்கு பதவி கொடுக்குறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும். ஒரு மாந்திரிகத்தால் சில விஷயங்களை அடைய முடியும். மை பொருள்களால் எத்தனை பேரையும் கட்டுப்படுத்த முடியும். தனி ஒருவரால், ஒரு சோதிடத்தால், ஒரு மாந்திரிகத்தால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்க முடியும்னு அமைச்சு காமிச்சிருக்காங்க. மலேசியானாலே இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வருது சூதாட்டம் அப்படிங்கிற விஷயம் தான். அங்கே எல்லாருமே கொடிகட்டி பறக்குறாங்க. என்ன மலேசியாவுக்கு போனால் மட்டும் அவ்வளோ ஒரு வெற்றி தொடர்ந்து வருது? இப்போ மலேசியாவில் கெந்திங்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு 1000-2000 கொண்டு போறீங்கன்னு வச்சுங்க இந்தியா பணத்துக்கு. ஒரு கால் உங்களுக்கு நேரம் உச்சத்தில் இருக்குன்னா நீங்கள் வெளியில் வரும்போது எப்படி வருவீங்கன்னு சொல்லலாம். மில்லியனராக வரலாம், கோடீஸ்வரனாக வரலாம். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இதுக்கு பக்கபலமாக மை இருக்கு. இப்போ என்ன மாதிரி மாந்திரிகர்கிட்ட வந்து நான் சூதாட்டத்தில் ஜெயிக்கணும், எனக்கு மை கொடுங்க அப்படின்னா சோவின்னு ஒன்று போடுவாங்க. அப்போ அந்த சோவி வந்து உத்தரவு கொடுக்குது, இவர் சூதாட்டத்துக்கு போனால் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு அப்படி அங்கே வருதுன்னா அவருக்கு தாராளமாக மையோ தாய்த்தோ நம்ம கொடுத்து அனுப்பலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மாந்திரிகம் ரீதியாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரபல மாந்திரிகர் NN சந்திரகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் நீங்கள் நெத்தியில் ஒரு அரகஜா வச்சுருக்கீங்களா சார்? அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னது அது மை, என்ன மை அது, அரகஜாவா அப்படிங்கிற நிறைய கேள்வி. இல்லை, நான் வச்சிருக்கிறது வந்து அரகஜா கிடையாது. நான் வச்சிருக்கிறது வந்து ராசவசிய மை. இது இப்போ இல்லை, நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். என்னை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நெத்தியில் வந்து மை இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இடையில அரகஜா வந்து ஒரு பிரபலியமாயிருக்கு. இந்த அரகஜா பிரபலியமாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருங்காலி மாலை ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கருங்காலி மாலை போட்டதாக ரொம்ப உச்சத்துக்கு வந்துடலாம், நிறைய பணம் வரும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அது ஒரு ரொம்ப டிமாண்ட் ஏற்படுத்தினாங்க. கருங்காலி மாலைக்கு ரொம்ப டிமாண்ட் இருந்துச்சு. அது ஒரு பிரபலியத்தினால ஏற்பட்ட ஒரு விஷயம். ஒரு பிரபலியம் வந்து வெளியில் தெரியுற மாதிரி அந்த மணி போட்டதுனால கருங்காலி அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பிரபலியத்துக்கே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ இடையில வந்து அரகஜா மிகப்பெரிய பிரபலியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் சார் இப்போ இருக்கிற தமிழக முதல்வர் வந்து நெத்தியில் அரகஜா தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு அரகஜாவை மாத்திரம் வச்சு ஒரு சபையை கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? சபைங்கிறதுல பல வகைகள் இருக்குது. சபை வந்து ஒரு பஞ்சாயத்தை சொல்லுவாங்க, ஒரு திருமண நிகழ்ச்சியை சபைன்னு சொல்லுவாங்க, ஒரு சுப நிகழ்ச்சிகளை சபைன்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிறது வந்து சட்டசபை. புரியுதுங்களா? அவர் இருக்கிறது வந்து சட்டசபை. அங்கே 234 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இங்கே இவங்க வந்து அத்தனை பேரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வச்சாங்களான்னா வச்சுருப்பாங்க, தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க. உச்சந்தலையில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம், மை வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை நம்ம சொல்லலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. சோதிடர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கிற விஷயத்தையும் முன்கூட்டியே கணிச்செல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. அன்னைக்கு வந்து அதை கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம். நடந்ததுக்கு பிறகு அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு வெறும் அரகஜா மாத்திரம் ஒரு சபையை கட்டுப்படுத்தாது. புரியுதுங்களா? இப்போ அத்தரு, புனுகு, சவாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை, தொட்டல்வாடி, நிழல்வாடி, தேக்கவட்டம், மயில் தொகை, இன்னும் பல்வேறு பொருள்கள் இருக்குது. இதெல்லாம் சேகாரம் பண்ணி பச்சைக்கல் புறமிட்டு அதை கருக்கி புடம் போட்டு அதை கல்வத்தில் அரைச்சி மந்திர உச்சாடனம் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அதை நெத்தியில் வச்சா சபையை கட்டுப்படுத்தலாம். சரிங்களா? சபையை கட்டுப்படுத்துறதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விஷயத்த லைவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் எழுந்திருச்சு பேசினாலும், யார் எழுந்திருச்சு கேள்வி கேட்டாலும் அவங்களை இவர் பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டு கீழே பார்த்து உட்கார்ந்தே இருப்பார். எழுந்திருச்சு இவர் முகத்தை பார்த்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் வராது. கடினமான வார்த்தைகளால் பேச முடியாது. அதுதான் அந்த சபையை கட்டுப்படுத்துறதுன்னு பேர். இந்த 2 கண்ணுக்கும் இடையில 3வது கண்ணுன்னு ஒன்று இருக்குது, நெற்றி கண்ணுன்னு. அதில் தான் இந்த மை வைக்கிறது. இதை ஒரு வியாபார ரீதியாக, நான் அதுக்காக மற்றவங்க வியாபாரம் பண்ணுறவங்கள நான் ஒரு இதாக சொல்லலை, அது அவங்களுடைய விஷயம். அந்த கருங்காலி மாலைக்கு எப்படி ஒரு டிமாண்டு ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி இந்த அரகஜாவுக்கு இப்போ ஒரு டிமாண்டு ஏற்படுது. ஆனால் அரகஜா வந்து முறைப்படி நீங்கள் தயார் செய்யணும். அரகஜா தயார் செய்கிறதுலையும் பல வகைகள் இருக்குது. அதில் வெற்றிவேறு, தர்பை, இன்னும் நிறைய பொருள்கள்லாம் சேகாரம் பண்ணி அதை முறைப்படி நீங்கள் கல்வத்தில் இட்டு அரைச்சி மையாக மாற்றினா தான் அது வரும். சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் அரகஜா. நீங்கள் கோயிலுக்குள்ளே போனோடனே ஒரு ஸ்மெல்லு உங்களை வந்து உள்ளே இழுக்கும். அங்கே அரகஜா அதிகமாக பயன்படுத்துவாங்க. அபிஷேகத்துக்காகவும், படிக்கட்டில் பூசுறது, விக்கிரகத்தில் பூசுறது, மற்ற விஷயங்களுக்காக பூசுறது தான். அது ஒரு வாசனை திரவியம் அரகஜா. அது திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே கொடுப்பாங்க, அது பிரசாதமாக கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற ஐயமாருங்க அங்கே கோயிலில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. அரகஜா வைக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. அரகஜா மாத்திரம் ஒரு சபையை கட்டுப்படுத்தாது. சபையை தாண்டி சார் இப்போ நிறைய பேர் வசியத்துக்காக இருக்கட்டும், எதில் பார்க்குறவங்க வந்து நம்மளை தாண்டி எந்த ஒரு எதிராகவும் எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவுமே வந்து இந்த ராஜ வசியமை அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. அது உண்மையாகவே எந்த அளவுக்கு உண்மை? அது பயன்படுத்தினா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பயன்படுத்தினா நடக்கிற வாய்ப்பு அப்படி இல்லைம்மா. இதுக்கு ஆதாரங்கள் நிறைய வந்துருச்சு இல்லாமல். இப்போ ஒரு காலத்து இப்போ வந்து நான் ரொம்ப நாளாக நான் எல்லா காணொலியும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி நிறைய பேர் கமாண்ட் எழுதியிருக்கலாம், இதுதான் பொழப்பா, இதை விட்டா வேறு வழி இல்லையா, அப்படி இப்படின்னு எத்தனை பேர் இன்றைக்கி அவங்கெல்லாம் கொண்டு போய். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஒரு மிகப்பெரிய மிராக்கள் நடந்திருக்கு. யாரும் நம்பாத ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அவர் சொல்கிற விஷயத்த வந்து உங்களால் ஏற்றுக்க முடியலைங்க, இது வந்து என்னால் சாத்தியம் இல்லை, பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நடந்துருச்சே, எப்படி அது? அதுதான் என்னுடைய கேள்வி. சாத்தியம் தானே அது? நடந்துருச்சா என்ன? நடக்க வச்சாரா என்ன? கையில் கயிறு கட்ட சொல்கிறாங்க, கட்டுறாரு. கருப்பு கலர் கோட்டு போட சொல்கிறாங்க, போடுறாரு. நெத்தியில் பொட்டு வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறாரு. திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனார். வேலு வாங்க சொன்னாங்க, வாங்கினார். நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு அவர் சொல்கிறாரு. இங்கே கவுண்டிங் போய்கிட்டே இருக்குது. 100 தாண்டிருச்சு. அதுக்கு பிறகு தான் அவருக்கு மகிழ்ச்சியாக வந்துச்சான். உடனே இந்த சோதிடருக்கு பதவி கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களா என்ன? அப்புறம் சில பேரோட எதிர்ப்பின் காரணமாக 24 மணி நேரத்தில் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. அவர் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தார். இந்த தனுசு ராசோட நிற்கிது. அவர் வீடியோ அப்லோடு பண்ணி ஏறத்தாழ 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஏன் பிஸி ஆகிட்டார்? வீடியோ வெளியிடுறதுக்கான விஷயங்கள் இல்லை, சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கார். அப்போ கணிக்க முடியுது இல்லைங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியும். ஒரு மாந்திரிகத்தால் சில விஷயங்களை அடைய முடியும். மை பொருள்களால் எத்தனை பேரையும் கட்டுப்படுத்த முடியும். சொல்லிட்டு புரியுதுங்களா? சரி, ஜெயிச்சாரு, இழுப்பறியாக இருந்துச்சான்னு, ஆட்சி அமையுமா அமையாதா அப்படிங்கிறது அப்பயே ஒரு பக்கப்பலமாக இருந்து சொன்னார். கவலைப்படாதீங்க, இன்ன நேரம் சந்திங்க, இன்ன நேரம் பாருங்கள், நீங்கள் தான் அரியணை ஏற போகிறீங்க. ஏற நேரம் என்ன ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஒரு தனி ஒருவரால், ஒரு சோதிடத்தால், ஒரு மாந்திரிகத்தால் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்க முடியும்னு அமைச்சு காமிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அரகஜா உண்மை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அரகஜா மாத்திரம் வச்சு ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதில் நிறைய பொருள்களை மிக்ஸ் பண்ணுனா அது சக்தி வாய்ந்த பொருளாக மாறும். அப்போ அது மையாக மாறி அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தும், சபையை கட்டுப்படுத்தும். மலேசியானாலே இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வருது சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அங்கே எல்லாருமே கொடிகட்டி பறக்குறாங்க. என்ன மலேசியாவுக்கு போனால் மட்டும் அவ்வளோ ஒரு வெற்றி தொடர்ந்து வருது? அவங்க என்ன அவ்வளோ ஒரு பெரிய சீக்ரெட்டை கையில் வச்சுருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டிங்கன்னா, மலேசியா மக்கள் வந்து மாந்திரிகத்தை நம்புகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? மலேசிய மக்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறதுக்கு இங்கேருந்து போய் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி 2-3 ஸ்தாபனமாக மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பூக்கடையாக இருக்கட்டும், ஒரு தேங்காய் கடையாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும், ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, ஒரு மேளம் வாசிக்கிறவங்க, கோயிலில் பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே மாந்திரிகத்தை நம்புகிறாங்க அங்கே. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூராக இருந்தாலும் சரி, மலேசியாவாக இருந்தாலும் சரி, தாய்லாந்தாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாடுகள் நான் போயிட்டு வரேன். தாய்லாந்து போகிறேன், மலேசியா போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் அரையும் குறையுமா யாருக்கும் பண்ணி கொடுத்து பலிதம் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப நாடு திரும்புறது கடினம். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தாய்லாந்து மக்கள்கிட்ட சொல்கிறீங்களா, நீங்கள் எவ்வளோ ரூபா கேட்டாலும் கொண்டாந்து கொடுத்துருவோம், ஆனால் உங்களுக்கு வேலை கரெக்டாக நடக்கணும். மலேசியா மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ கொடுப்பாங்க, வேலை சரியாக நடக்கணும். சிங்கப்பூர் மக்கள்கிட்ட சொல்கிறீங்களா, வேலை சரியாக நடக்கணும். நடக்கலைன்னா நீங்கள் ரிட்டன் பஸ் ஏரியோ ட்ரெயின் ஏரியாலாம் டக்குன்னு வந்துட முடியாது, ஃப்ளைட் ஏறி தானே வரணும். அங்கே உங்கள் பாஸ்போர்ட்டை முடக்குவாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சரியான அதிர்வனம் தெரிஞ்சிருந்து, சரியான முறைப்படி மாந்திரிகம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அங்கே போய் கொடி கட்டி பறக்கலாம், தொழில் பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
பெரும்பாலும் தாய்லாந்து மக்களாக இருந்தாலும் சரி, மலேசியா மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் மக்களாக இருந்தாலும் சரி, மெயினாக அவங்க கேட்குறது சூதாட்டம், லாட்ரி. இதில் நான் ஜெயிப்பேனா, இதில் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஏதேனும் மை இருக்கா, தகடு இருக்கா, எந்திரம் இருக்கா, குடுவை இருக்கா, பூஜை முறை இருக்கா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இப்போ மலேசியாவில் கெந்திங்னு ஒரு ஊர் இருக்குது, மலை உச்சியில். நம்ம ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கும். நீங்கள் போகும்போது மேகம் உங்களை உரசும், அவ்வளோ உயரத்தில் இருக்குது அந்த கெந்திங்கிற ஊர். அந்த கெந்திங்கிற ஊரில் பிஸ்னஸே சூதாட்டம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்தியா பணத்தை சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி பிளங்கும். 10,000 கோடி உள்ளே போகும், 10,000 கோடி வெளியில் வரும். 10,000 கோடி. அது மலேசியாவுக்கு அந்த கணக்கில் நம்ம சொன்னோம்னா ஒரு 2 லட்சம் மில்லியன் 3 லட்சம் மில்லியன் வெள்ளி கணக்கு அப்படி போகும். அந்த மாதிரி ஒரு இடம். உள்ளே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. உள்ளே எல்லாமே ஃப்ரீ. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கட்டும், டீ, காப்பி, சரக்கு ஐட்டங்கள், போக்குவரத்து, சாப்பாடு, பாடு எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் உள்ளே போய் விளையாட வேண்டாம். அதில் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கோ வெளியில் கோடீஸ்வரனாக போகும். நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு 1000 2000 கொண்டு போகிறீங்கன்னு வச்சுங்க இந்தியா பணத்துக்கு. ஒரு கால் உங்களுக்கு நேரம் உச்சத்தில் இருக்குன்னா நீங்கள் வெளியில் வரும்போது எப்படி வருவீங்கன்னு சொல்ல முடியும். மில்லியனராக வரலாம், பல கோடீஸ்வரனாக வரலாம். அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இதுக்கு பக்கபலமாக மை இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி மை கொடுத்துருப்பீங்கல்ல சார். இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டு வந்தால் மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அதில் அவங்க அதிகமாக கேட்குறது அப்படின்னா அந்த சூதாட்டத்துக்கு தான் அப்படின்னீங்க. ஜாதகம் அதையும் பார்க்குறாங்க. அதில் அந்த ஏதாவது கிரகங்களுடைய செயற்கை இருக்குது, நீச்சபங்க ராஜயோகம்லாம் சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த சூதாட்டத்துக்கும் இந்த மைலாம் சொல்கிறீங்களே, அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்குமா சார்? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் வந்து குரு பகவான் உச்சமடைவார். அப்படி உச்சமடையும் போது ஒரு 3 ராசிக்கு ரொம்ப பிரத்யேகமான யோகத்தை தருவார். மற்ற ராசிக்காரவங்களுக்கு மத்தியமமான பலன் இல்லை கூடுதலான பலன் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது. பிறப்பு ஜாதகத்தை வச்சா மட்டும்தான் கணக்கிட முடியும் அவங்களுக்கு எப்போ விபரீத ராஜயோகம் இருக்குது, அந்த நீச்சப்பங்க ரோஜகங்கள் எப்படி இருக்குது, வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இதெல்லாம் அவங்க கணக்கிடுவாங்க. இவர் இந்த நேரம் வந்து வாடுனா சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா இவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி வரும். அது சாதகத்தை பார்த்து சொல்கிறது. இப்போ என்ன மாதிரி மாந்திரிகர்கள்ட்ட வந்து நான் சூதாட்டத்தில் ஜெயிக்கணும், எனக்கு மை கொடுங்க அப்படின்னா சோவின்னு ஒன்று போடுவாங்க. 12 சோவி பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க, 9 சோவி பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. நான் 12 பயன்படுத்துகிறேன். அப்போ அந்த சோவி வந்து உத்தரவு கொடுக்குது, இவர் சூதாட்டத்துக்கு போனால் ஜெயிச்சிருவார் அப்படி அங்கே வருதுன்னா அவருக்கு தாராளமாக மையோ தாய்த்தோ நம்ம கொடுத்து அனுப்பலாம். ஒரு கால் இப்போக்கி இவருக்கு வீக்கான டைம் இருக்குது, இந்த நேரம் அவருக்கு சூதாடினா அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னா இல்லைங்க நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பிறகு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் மையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நீங்கள் போங்க ஜெயிச்சிடலாம், நீங்கள் போங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னாலும் சொல்ல முடியாது. ஜெயிக்க முடியுது. இங்கே வரணும், உத்தரவு வரணும். இவர் இன்னைக்கு போனாருன்னா அங்கே சூதாட்டத்தில் ஜெயிப்பார், இவ்வளோ ரூபா அவருக்கு கிடைக்கும், விபரீத ராஜயோகம் இருக்குது, குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது, இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது, பூர்வா புண்ணிய கர்மாவினை நல்லா இருக்குது, இதெல்லாம் கணக்கிடப்பட்டு கொடுக்கப்படும். அதுக்காக வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ 10,000 பேர் அங்கே விளையாடுறாங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். இந்த 10,000 பேரில் 5,000 பேர் வின் பண்ணலாம், 5,000 பேர் விட்டுட்டு வரலாம். சூதாட்டங்கிறது விடுறதும் ஜெயிக்கிறதும் தான் இருக்கும். அதில் விடாமுயற்சின்னு இருக்குது. விடாமுயற்சினா ஒருத்தர் டெய்லியெல்லாம் போய் விளையாண்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இன்றைக்கி 10,000 விடுறாருன்னா நாளைக்கு 10,000 நாளைக்கு 10,000லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கே தெரியும், ஓ பிடிக்குது, இது பிடிக்கல, கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை திரும்ப உள்ளே பிடுங்குறாங்க, காசு போகுது இல்லை வருது, அதுக்கு அவங்க கணக்கிடணும். ஆனால் இங்கே மை வாங்கும் பொழுதோ பொருள் வாங்கும் பொழுதோ சோதிச்சு வாங்கிட்டு போகிறது நல்லது. அதுக்கான யோகம் இருக்குது, அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு. இப்போக்கி இந்த 12 ராசிக்காரவங்களை நல்லா இருக்கிற இடத்துக்கு தான் இந்த 12ஆம் இடம் அந்த கடகராஜில் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. சரிங்களா? இந்த நேரம் யாருக்கெல்லாம் அந்த விபரீத ராஜயோகம் இருக்கோ அவங்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது, நீச்சபங்க ராஜயோகம், இந்த 2 பேரும் அதிகமாக சிஎம் விஜய் அவர்களுக்கு தான் வந்திருக்குன்ற நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. அதனால மட்டும்தான் ஒரு சிஎம் ஆனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? இதாவது ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடந்த இவராவது கட்சி ஆரம்பித்தார், ஏறத்தாழ ஒரு 10-14 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணார், கரூரில் பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு, இன்னும் பல்வேறு விஷயங்கள் சிக்கல்கள்லாம் சந்திச்சார். ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கலை, பிரச்சாரம் பண்ணலை, உயிர் சேதங்கள் நடக்கலை, எதுவுமே இல்லை. சிஎம்மாக 4.5 வருஷம் இருந்தார். அதுதான் விபரீத ராஜயோகம் எடப்பாடி. சரிங்களா? இவராவது மன்றத்தை கட்சியா மாற்றி மாநாடுகள்லாம் நடத்தி அலைஞ்சி திரிஞ்சு பிரச்சனைகளை தந்திச்சு டெல்லி போய் விசாரணை இதெல்லாம் முடிச்சு 234 தொகுதியிலும் ஆள் நிப்பாட்டி பொருள் செலவு இதெல்லாம் பார்க்க தான் ஏறத்தாழ 3 வருஷம் உழைப்பு இருக்குதுல்ல. அங்கே ஒன்றுமே இல்லை, அவர் எம்எல்ஏவாக மட்டும்தானே இருந்தார். விபரீத ராஜயோகங்கிறது அதுதான். புரியுதா உங்களுக்கு? திடீர்னு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதுக்கு பிறகு தான் அந்த கேஸெல்லாம் போட்டு கட்சியை உள்வாங்கி அப்புறம் திரும்ப அதுக்கு தலைவராக வந்தார். சரிங்களா?
விபரீத ராஜ்யங்கிறவர் இந்த தென்னையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி எதிர்பார்க்காம அன்னைக்கு அத்தனை பேர் இருந்தாங்க, இவரை மட்டும் தானே கை காட்டினாங்க. அதுதான் விபரீத ராஜயோகம். ஆனா இவருக்கு அரியணை ஏறுறதுக்கான அதிகாரம் இருந்துச்சு, வாய்ப்பு இருந்துச்சு, யோகம் இருந்துச்சு. அதுக்கான நகர்வு, அதுக்கான முயற்சிகள், அதுக்கான விஷயம் டக்குன்னு அரியணை ஏறிட்டாரு. எதுவுமே பண்ணாம அரியணை ஏறுறது தான் பெரிய விஷயம். அது அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் வந்த பீரியட்ல கொரோனா வேற, அதையும் பேஸ் பண்ணி 4.5 வருஷம் ஆட்சி பண்ணார். சரிங்களா, அதுதான் விபரீத ராஜயோகம். இந்த மாதிரி யோகங்களுக்குமே வந்து மை கொடுத்தோம் அப்படின்னா, அந்த மையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்குமா, மை வந்து எப்படி உங்களுக்கு அது அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களை உள்நோக்கி தானே போய்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் மை வாங்கினா கண்ணில் வைக்கலாம், காதில் வைக்கலாம், மூக்கில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் 3வது கண்ணுக்கு வைக்க சொல்கிறாங்க? திருநீராக இருக்கட்டும், குங்குமமாக இருக்கட்டும், ஏன் 3வது கண்ணை பயன்படுத்த சொல்கிறாங்கன்னா, அது ஓப்பன் ஆகுறதோ இல்லை அது விஷயமா உங்களுக்கு உள்ள ஊடுருவுறதோ இப்படி இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. இதுக்கு மேலேயாவது இந்த மை இருக்கிறது உண்மை, தாய்த்து உண்மை, சோதிடம் உண்மையாவதுன்னு மக்கள் நம்புவாங்க. சரிங்களா, ஒருத்தரால் கணிக்க முடியும், இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்காரு. அது யார் சொல்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. புரியுதுங்களா? சோதிடம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. யார் சொல்கிறா, யார் சொன்னால் அது பலிக்கும், யார் தரவாக கற்றுருக்கா, எந்தளவுக்கு ஆய்வு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இந்தியாவை தாண்டினா ஆன்மீகத்து மேலே பெருசாக யாருக்கும் பற்றில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்புகிறாங்க, அவங்க மாந்திரிகத்து மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்னு எப்படி பார்க்குறாங்க சார்? நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. மாந்திரிகத்தை அவங்களுடைய பார்வையில், இந்த வெளிநாட்டவர்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது சார்? மலேசியாவில் தைப்பூசத்துக்கு போனால் தெரியும் ஆன்மீகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. சரிங்களா, மலேசியாவில் தைப்பூசத்தில் ஒருத்தரவங்க போனால் ஆன்மீகத்தை எந்த அளவுக்கு அவங்க நம்புகிறாங்க, முருகப்பெருமான் மேலே எந்த அளவுக்கு அவங்க அதிகமான பற்று வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தைப்பூசத்தில் பார்த்துக்கலாம். 10 கப்பு முருகன் கோவில் இருக்கிறது அங்கே 10 கப்பில் இருக்குது. ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் பால்குடம் போகுது. கம்ப்ளீட்டாக டிராஃபிக் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடுறாங்க. மலேசியா போலீஸே அங்கே தான் இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு. அவ்வளோ பேர் அந்த முருகனை விரும்புகிறாங்க. அப்புறம் கெந்திங்கில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் செந்தூலுங்கிற ஊரில் நம்ம நாட்டுக்கோட்டை சத்திரம், இந்த நாட்டுக்கோட்டார் செட்டியார்கள்னு இருக்காங்க இல்லையா, அவங்க ஏறத்தாழ மலேசியாவில் 60க்கும் மேற்பட்ட முருகன் கோவிலை கட்டியிருக்காங்க. நிறைய மாரியம்மன் கோவில் இருக்குது. அழகு போடுறது உண்டு, முள்ளு போடுறது உண்டு, பால் குடம் எடுக்கிறது உண்டு, அங்கப்பிரதேசம் உண்டு. அப்படி நம்புகிறாங்க. தாய்த்தை நம்புகிறாங்க, மையை நம்புகிறாங்க, தகடை நம்புகிறாங்க, எந்திரத்தை நம்புகிறாங்க, பூஜையை நம்புகிறாங்க, ஓமத்தை நம்புகிறாங்க. அதனால் அவங்க நல்லா இருக்காங்க. இங்கேருந்து போய் ஐசியாக மாறினவங்க தான் மலேசியாவில் பூர்வ குடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்தளவுக்கு நம்புகிறாங்க. ஆன்மீகத்தை நம்புகிறாங்க, மாந்திரிகரை நம்புகிறாங்க, சோதிடர்களை நம்புகிறாங்க. ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய சாதகத்தை, தன்னுடைய குலதெய்வம் எப்படி இருக்குது, இந்த விஷயம் பண்ணலாமா, போகலாமா, வரலாமான்னு ஆய்வு பண்ணுறேன். இங்கே மட்டும்தாங்க வாக்கியனா புரியுதானே உங்களுக்கு? இங்கே நல்லாவும் இருக்க விட மாட்டான், தானும் நல்லா இருக்கிறல, அடுத்தவனும் நல்லா இருக்கிறல்லங்கிற மாதிரி இங்கே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அதுக்கான விஷயங்கள் வந்து தொட்டு அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் இது இல்லை, சோதிடம் பொய், மாந்திரிகம் பொய்ன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, இப்படி பண்ண முடியும், இப்படி செய்ய முடியும், இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு மிகப்பெரிய அரசு அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதுக்கான ஒரு பவரோடு நம்ம வரணும், கோட்டு போடணும் அப்படின்னு. ஆனால் கலைஞர் ஐயாவுக்கு ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இல்லை. கருப்பு கண்ணாடி மஞ்சள் கலர் துண்டு அவர் விட்டதா வரலாறும் இல்லை. சரிங்களா, மஞ்சள் கலர் துண்டு கழுத்தில் போட்டிருப்பாரு, கருப்பு கலர் கண்ணாடி பண்ணியிருப்பார். அவங்க குடும்பத்தில் ஆண்களுக்கு வேணும்னா இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெண்கள் அத்தனை பேருமே கோவிலுக்கு போகிறவங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க, என்ன பரிகாரம் பண்ணுறவங்க, என்ன வேணுமோ அத்தனையும் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வீட்டு பூஜையெல்லாம் மீடியாவில் காமிச்சிருக்காங்க, எங்கள் வீட்டிலெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி. அது மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பச்சை கலர் புடவை தான் அதிகமாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. வைகோவுக்கு இறை நம்பிக்கை கிடையாது, கருப்பு கலர் துண்டு போட்டிருப்பார். சரிங்களா, கருப்பு கலர் துண்டுனா சனி பகவானுடைய ஆதிக்கம். கலைஞர் ஐயா போட்டிருந்தது குரு பகவானும் சனி பகவானுடைய ஆதிக்கம். குரு பகவான் யார்? தனகாரகன். சனி பகவான் யார்? ஆட்சிக்காரகன். இப்போ ஏன் ஐயா சிஎம் வந்து கருப்பு கலர் கோட்டு போட சொல்கிறாங்க, நெத்தியில் பொட்டு வைக்க சொல்கிறாங்க, கையில் கருப்பு கலர் கயிறு கட்ட சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் விஷயங்கள் இருக்கா இல்லையா? இவ்வளவு சாதிக்க நினைச்சவர், சாதிச்சவர், இதுலேயும் அவருக்கு நம்பிக்கை இருக்குல்லங்க. இத்தனைக்கு அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? திருச்செந்தூர் போக சொன்னாங்க, போனார். வேல் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தார். பொட்டு வைக்க சொல்கிறாங்க, வைக்கிறாரு. கையில் கயிறு கட்ட சொன்னால் கட்டுறாரு. கருப்பு கலர் கோட்டு போட்டு உட்காருங்கன்னா உட்காருறாரு. கீழ் பார்த்து பேசுங்கன்னா பேசுகிறாரு. யாரை எப்போ பார்க்கணுமோ அப்போ மட்டும் பார்க்குறாரு. இது வரைக்கும் மீடியாவை அவர் சந்திக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? மீடியாவை சந்திக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஒரு மிகப்பெரிய சோதிடர் இருக்காருன்னு ஏற்கனவே 4 தடவை சொல்லியிருக்கேன். எதை வச்சு நான் சொன்னேன்? அவர் கட்சி சின்னம் யானையை ஜூஸ் பண்ணாங்க, வாகை மலர், கிளறு, அதை லான்ச் பண்ணது வியாழக்கிழமை, மாநாடு போட்டது வியாழக்கிழமை, அம்மா அப்பாவை சந்தித்தது வியாழக்கிழமை. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. அதில் ஒருத்தர் வகுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார், இப்படியெல்லாம் பண்ணுன்னா நீங்கள் அரியணை ஏற முடியும். அதே மாதிரி ஏறினார். சொல்கிறவங்களுக்கு புரியுதா? பின்னாடி சோதிடம் இருக்குது.
சோதிடத்தை யார் அதிகமாக நம்புகிறாங்களோ, மாந்திரிகத்தை அதிகமாக யார் நம்புகிறாங்களோ அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. லொல்லு செவ்வாயில் வெறும் 50 ரூபாய்க்கு வேலை பார்த்தவர் தான் யோகி பாபு. அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நான் உச்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஆன்மீகம் தான். அவர் போகாத கோயிலே இல்லை. நாகூர் ஆண்டவர் கோயில் போவார், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போவார், திருச்செந்தூர் முருகன் கோயில் இருப்பார், சிவசமாதியில் இருப்பார், தன்னுடைய சொந்த ஊரில் இடம் வாங்கி வாராகி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆன்மீகத்தை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று அப்படி நம்பி யாரும் வீணாக போகலை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இல்லை நிறைய விஷயம் அவர் கையில் இல்லாத கயிறா, அவர் கழுத்தில் இல்லாத கயிறு. புரியுதா? அவர் அதெல்லாம் நம்ம எங்கள் உச்சத்தில் தானங்க போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு கால் சீட்டு வாங்குறது கடினங்கிறாங்க அவர்கிட்ட. அவ்வளோ பிஸியாக இருக்கார். சரியா? அதுக்கு சொல்ல வரேன் நான்.